சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அப்பா பிள்ளைங்களை வந்து திட்டுவார். அப்போ பிள்ளைங்களுக்கு உடனே கோவம் வரும். அம்மா கிட்ட போய் சமையல் ரூமில் சொல்லுவாங்க, என்னம்மா அவர் ரொம்ப தான் பேசிகிட்டே இருக்காரு, கொஞ்சம் அமைதியாக எடுத்து சொல்லுங்கள், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல அப்பான்றவர் யார் தெரியுங்களா? அம்மா கதையை விடுங்க, அம்மா ஏமாந்தவங்க. அப்பான்றவர் யார் தெரியுங்களா? அப்பா ஒரு ஹீரோ, ஒரு கெத்தானவர், சுயமரியாதை மிக்கவர், சரியா, கம்பீரமானவர், தன்னம்பிக்கைக்குரியவர், யாருக்கிட்டையும் வளைஞ்சு கொடுத்து போக மாட்டார். அப்படியாப்பட்ட ஒரு மனுஷன் வளைஞ்சு கொடுத்து போறாரு, விட்டு கொடுத்து போறாரு, தன்னுடைய கெத்தை விடுறாரு அப்படின்னா அது ஒருத்தருக்காக மட்டும்தாங்க இருக்கும். தன்னுடைய மனைவிக்காக கூட கிடையாது, தன் பெத்த பிள்ளைக்காக, அது மகனோ மகளோ அவங்களுக்காக மட்டும்தான் தன்னுடைய சுயமரியாதையும் கெத்தையும் விட்டு கொடுப்பாரு. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு மனுஷன் கிடைப்பதுக்கு பிள்ளைங்க வந்து கொடுத்து வச்சிருக்கணும். சரிங்களா? அவர் தாங்க எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு ஹீரோ, ஒரு ரோல் மாடல். அதுக்கப்புறம் தாங்க மற்றவங்க. ஸோ அப்பா திட்டுறாரு, அப்பா கோவிச்சுக்கிறாரு, அப்பா நம்மக்கிட்ட அன்பாக பேச மாட்டேன் அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஓடி ஓடி உழைக்கிறாரு, ஓடி ஓடி சம்பாதிக்கிறாரு, தன்னுடைய சந்தோஷத்தை விடுறாரு. வெயில், மழை, குளிர், பனி எதையும் பார்க்காம வேலைக்கு போகிறாரு. மழை பெஞ்சாலும் காலையிலே இருந்து ஆட்டோமேட்டிக்காக இருந்து குளிச்சுட்டு ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு போகிறாருன்னா அது தன் பிள்ளைகளுக்காக மட்டும்தான் என்பதை பிள்ளைகள் தயவுசெய்து புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குங்க. சரியா? அவங்க உங்ககிட்ட எதுவுமே கேட்க போகிறது கிடையாது. நீங்கள் நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்ல லைஃப்பில் செட்டில் ஆகணும்னு தான் பெற்றவங்க நினைப்பாங்க. ஸோ பெற்றவங்களுடைய கோபத்துலேயும் ஒரு நியாயம் இருக்குன்றதை பிள்ளைங்க தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய்.